ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான்ல ரிலீஸ் ஆயிருக்க லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் டிராமா. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படத்தை குக் ஹி சாய் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ரைஸ் வெங் ராங், யம் ஜிங் ஹா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக்கான ஒரு பர்சனா இருக்காங்க. கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இவங்க மேல பெருசா கேர் இல்லாம ஏனோ தானம் தான் இருந்துட்டு வர. இவங்க எது பண்ணாலும் அதை குறை சொல்லிக்கிட்டு அது பண்ணல இது பண்ணலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பர்த்டே அன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க விஷ் பண்றாங்க. அப்போ இதுதான் என் லாஸ்ட் பர்த்டேன்னு நினைச்சுக்கோ, எனக்கு என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடு, அதுதான் என் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எரிஞ்சு விழுற அவரு சரி ஒரு டிராவலா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. போற வழியிலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பயங்கரமா லவ் காமிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா நம்ம ஹீரோ அதை உதாசீனப்படுத்திட்டே வராரு. ஒரு கட்டத்துல அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம ஹீரோயின் மேல பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ஃபீல் குட்டான ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ஹீரோவும் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. குறிப்பா ஒவ்வொரு லொகேஷனுமே ரொம்ப அழகா பீஸ்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. அவங்க டிராவல் போற பிளேஸ் எல்லாமே தரமா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. இது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட், அதனால மியூசிக்கும் பக்காவாவே இருந்தது. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க ஹீரோவும் ஹீரோயினோட கேரக்டரும் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் ரைட்டிங்ல எழுதியிருந்தாங்க. அதனாலேயே இந்த படம் ஸ்கிரீன் பிளேலயும் ரொம்ப சொதப்பாம ஓரளவு ஓகேவாவே போச்சு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகுது. ஆனா தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாவே லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.